அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளான கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு பேனில் வந்து 3 ஸ்பூன் கீ, 5-6 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பட்டை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் பார்த்து, ஒரு வெங்காயம் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடக்கூடாது. கண்ணாடி பதத்தில் இருக்கும் போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கீ ரைஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், ஒயிட் கலரில் வராது. நான் இப்போ வந்து 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் 2 அலக்கு ஃபுல்லாக வந்து பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் புதினா ஒரு கைப்பிடியும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எப்போயுமே நம்ம நார்மலாக வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டால் அதுக்கு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான். நான் ஒரு அலக்கு போட்டிருந்தேன், அதுக்கு வந்து 2 அலக்கு போட்டிருந்தேன், அதுக்கு வந்து 4 அலக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கணும், நுரையாக வரணும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நுரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த அரிசியை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீ ரைஸ் வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த மாதிரி கடைசியில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் இருக்கும்போது தம்முக்கு விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கணும். தண்ணி இருக்கிறப்பே நம்ம தம்முக்கு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நீங்கள் ட்ரை ஆக்கி வந்து தம்முக்கு விட்டால் ஒரு மாதிரி ஹார்டாக, ஒரு மாதிரி ரைஸ் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம தம்முக்கு விட்டுக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம தம்முக்கு விட்டுக்கலாம். தம்முக்கு விட்டு நெக்ஸ்ட் வந்து திறந்து பார்த்ததுக்கப்புறம் சூப்பராகவே நல்லா வெந்திருக்கும். நல்லா ரொம்பையும் குலையாமல், ரொம்பையும் விதையாக இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கீ ரைஸ்க்கு வந்து மட்டன் குருமா, சிக்கன் குருமா, சிக்கன் கிரேவி, எந்த கிரேவிக்கு வேணாலும், எந்த குருமாவுக்கு வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.